வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு சமையல் சமைச்சே காட்டப்புறம் பாருங்கள். அது இன்றைக்கு நான் நோமலாகவே இந்த வெள்ளைப்பண்டி சாப்பிட்றதில்ல, நம்ம காட்டு பண்ணி தான் சாப்பிட்ணும். நான் இன்றைக்கு வெள்ளைப்பண்டி தான் இன்றைக்கு பண்ணிக்கிருக்கோம். பாருங்கள், சினிமா கடையில் நல்லா குறையில் காட்டுறோம் பாருங்கள். எப்படி இருக்குது பாரை பாருங்க. இது இந்த சைஸ்லேயே போட்டு தான் செய்ய போகிறேன். அந்த இதை மட்டும் ரெண்டாக வெட்ட போகிறேன். மற்றெல்லாம் இந்த சைஸ்லாம் இன்றைக்கு எல்லாம் காட்டுறோம் பாருங்கள். டிவியாச்சு. மற்ற இது இன்றைக்கி மசாலா இன்றைக்கி தூள் போடாமல் நாங்கள் இன்றைக்கி இதை வறுத்து போட்டு உரலில் இடிக்க போகிறேன். காட்டுறோம் பாருங்கள். பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மிளகு, செத்த மிளகாய் அதெல்லாம் போட்டு இதில் வறுத்து போட்டு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தட்டி சூடாகட்டும். செத்த மிளகாயை போட்டாச்சு. இது வறுத்தாச்சு. ஒண்டா போடக்கூடாது, எல்லாம் புறம்புறமாக போட்டு வறுத்தோம். இது பின்னாடி எரிஞ்சிரும் தெரியும் தானே. இந்த பாருங்கள், ஊருக்கே இடிக்கலாம். நான் பண்ணி வச்சு இதில் போட்டு சேர்த்து இடிக்க போகிறேன். என்னதான் நாம் சிலிண்டரில் இறைச்சாலும் இடித்து சாப்பிட்ற மாதிரி வராதா? பாருங்கள், நல்லா அடித்து நல்லா தூள் மாதிரி ஆக்கியாச்சு. பட்டியாச்சு. கருவேப்பில்லை, பச்சை மிளகாய், தக்காளி பழம் பாருங்கள். இதுக்கண்டு வச்சிருக்கிறது உள்ளி இஞ்சிக்கு. இது இந்தியாவுக்கு பண்ணின்னு வந்துடான். படியாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு எல்லாம் படியாக கழுவி வச்சாச்சு. அப்போ அந்த தெரிந்த அதுண்டு இருக்க கிருமியெல்லாம் சாகும். இன்றைக்கு மழையும் பெய்யுது. வீட்டில் ஒரு மில்லியன் தான் படியாக சமைக்கல. ஒரு மில்லியன் தனியாக தான் இந்த ஃப்ரெண்டு கடிச்சு 50 ரூபா சாப்பிட்றது டேஸ்ட் பார்க்கணும் இல்லை. பாருங்கள், அடுப்பை கொளுத்துவோம். கொளுத்தியாச்சு. நல்லா காயட்டும். தேங்கான அளவாக தான் போட போகிறோம், கணக்கு விடையில். ஏன்னா இறைச்சிலையும் கொழுப்பு இருக்குது. கணக்காக முடிஞ்சோன்னு வந்துட்டு வச்சுட்டு 4 கிராம்பு போடுவோம். பெருஞ்சீரகத்தையும் போடுவோம். சரி, அடுத்து வெங்காயத்தை போடுவோம். அதுக்கு ஒரு பச்சை மிளகாயம் போடுவோம். நல்ல சோப்பாக வரும் ஆள். நல்ல கோட் கலரில் வேற இதில் போட வேண்டியான். கொஞ்சம் உப்பையும் போட்டு கொஞ்சம் மஞ்சளையும் போட்டிங்கன்னு சொன்னால் ஓகே. பாருங்கள், கோட் கலர் மாதிரி வந்துட்டு. இனி தக்காளி பழமும் கருவேப்பிலையும் போடலாம். தக்காளி பழம் கொஞ்சம் பதங்கி வர இஞ்சியையும் முள்ளியையும் போட்டு விட்டா சரி. பாருங்க, தக்காளி பழம் இப்படி வந்துட்டு இனி இஞ்சியும் உள்ளியும் போடலாம். இஞ்சி உள்ளியில் பச்சை வாசம் போனால் பிறகு இறைச்சியை போட சரியாக இருக்கும், சூப்பராக இருக்குமா. பாருங்கள், தக்காளி பழம்லாம் இப்படி நசுக்கு மணியாக வந்திருக்கு. போடலாம். பாருங்கள், இந்த முழுசத்தான் போட்டு நெய்ச்சி அப்புறம் அந்த தோத்தோல் கட்டியுமே கிடக்கு. பாருங்கள், பாக்கி ஆசையாக இருக்குது. இப்படியே பச்சையாகவே சாப்பிடுவோம் போல இதுக்கு. பிரட்டி போட்டு இந்த நானே செய்து நானே வீடியோ எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம் தெரியும் தானே. பிரட்டி போட்டு எடுக்கிறேன். கொஞ்சம் உப்பையும் போடுவோம். கொஞ்சம் உப்புகள் போட கொஞ்சம் குறைச்சி போடுங்க. கடைசியாக இறக்கிக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு பார்த்து இறக்குங்க. அவசரப்பட்டு உப்புல கூட போடாதீங்க. ஒரு அளவாக தண்ணி விடுங்க. கிண்டி போட்டு படியாக மூடி விடுங்க. ஓகே. மற்றொரு சமையல்காரங்களுக்கு எப்படியும் இடம் நீட்டாக வச்சுருக்கணும். கடிவாளம் துடைச்சி நீட்டாக வச்சுருக்கணும். கரண்டி காஷ்மீர் தூள் போடுங்க. மற்றது ஒரு கரண்டி பச்சைத்தூள் போடுங்கோ. அதை பிரட்டி அவிய விடுங்கோ. பாருங்கள், எப்படி என்ன தோல் கட்டி மேத்தான் கிடக்கா. ஓகே, நான் இடிச்சதை போடுவோமா. ஆனால் எப்பயும் பண்டியோ மாடோ ஆடோ உரைப்பு இருக்கணும். இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பை பார்த்துட்டு உப்பு போடலாம். ஓகே, பாருங்க, இப்படி கலரை ஒன்று இடத்துல சாப்பிட்டு பார்ப்போமா. ஓ, சொல்லி வேலை இல்லையா. வாழ்க்கை கொஞ்சம் தான் நண்பர்களே. வடிவை அனுபவிப்போம். கலக்கிறோம், ஜெயிக்கிறோம், போய் சேர்றோம். அதுக்கு மட்டும் வாழ்கிறோம். குடும்பத்தை வழியாக பார்க்குறோம். சந்தோஷமாக சாப்பிட்றோம்.